சார் நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க இவி வெஹிக்கிள் அங்கங்கே எரியுதேன்ட்டு, என்ன சார் சொல்லட்டும் கஸ்டமர் கிட்ட? இவி வெஹிக்கிள்ஸ் எரியறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று மேனுஃபேக்சரிங் சைட், இன்னொன்று கஸ்டமர் சைட். மேனுஃபேக்சரிங் சைடில் பார்த்தீங்கன்னா சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் புவர் குவாலிட்டி செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க காஸ்ட் கட்டிங்காக. ஆனால் நம்ம குவாண்டம் வெஹிக்கிள்ஸ் ஏஐஎஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கிரேடில் மட்டும்தான் பேட்டரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எரியறதுக்கு சான்ஸே இல்லை. கஸ்டமர் சைடில் பண்ண பார்த்தீங்கன்னா ஓவர் சார்ஜ் பண்ணுறாங்க. 100% வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணணும், அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணக்கூடாது. ஆட்டோ கட் ஆஃப் சார்ஜரில் இருந்தாலும் ஒரு ட்ரிக்லிங் கரண்ட் உள்ளே போயிட்டு தான் இருக்கும். அந்த ட்ரிக்லிங் கரண்ட் வந்து பேட்டரியை பல்ஜ் பண்ணி பிற்காலத்தில் அது பிளாஸ்டாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ஓஇஎம் இல்லாத தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். சில கஸ்டமர்ஸ் காஸ்ட் கட்டிங்காக தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ஸில் கொண்டு போய் பேட்டரிஸை கொடுக்குறாங்க. அது வந்து இம்ப்ராப்பர் சர்வீஸ்னால இந்த மாதிரி பேர்னிங் இஷ்யூஸ் நடக்குது.